السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك ظلم أليم. அன்புக்குரிய சகோதரிகளே, எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக பிரார்த்தித்தவனாக எனது இந்த காணொளியை நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, தற்பொழுது இந்த நவீன யுகம், இந்த மாடர்ன் வேர்ல்டும் பிள்ளைகளும் என்ற தலைப்பில் கொஞ்சம் பேசலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கின்றார். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, யாரை எந்த சமயத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் என்று கொடுத்திருக்கின்றார். அந்த குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் தெளிவாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். வஹுவ யஇது, சூரத்துல் லுக்மான்ல அல்லாஹ் சொல்லுகின்றான்: யா புனை, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லா, நீ அல்லாஹுக்கு இணையாக எதையும் இணை வைக்க வேண்டாம் என்று என்ன செய்தார்கள்? தந்தை பிள்ளைக்கு உபதேசம் செய்கின்றார். அதே போன்று அக்கிமிஸ்ஸலா, நீ 5 நேரமும் உன்னுடைய தொழுகையை நீ பேணுதலாக தொழுது கொள். அதே போன்று நன்மை கொண்டு மக்களை ஏவு, தீமை தடு என்ற இப்படியான உபதேசங்களை தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்கின்றார்கள். குழந்தைகள் அமானிதமாக அல்லாஹ் எங்களுக்கு குழந்தைகளை தந்திருக்கின்றான். இந்த குழந்தைகளை நாங்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய பிரகாரம் அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய பிரகாரம் அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும். ஆனால் இந்த மாடர்ன் வேர்ல்டில் வாழக்கூடிய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற பாடம் தெரியாமல் இன்று தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்கட ஃபோர்ஃபாதர்ஸ், எங்கட பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் எப்படி குழந்தைகளை வளர்த்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களின் மூலமாக அவதானிக்க எங்களுக்கு முடிந்தது. அப்படித்தானே? அவர்களுடைய வீடுகள், எங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸுடைய வீடுகள் மாளிகை அல்ல, டபுள் ஸ்டோரி வீடு அல்ல, ஒரு கோட்டேஜ், குடிசையாகத்தான் அவர்களுடைய வீடுகள் இருந்தது. எப்பொழுது டபுள் ஸ்டோரி வீடு, ட்ரிபிள் ஸ்டோரி வீடு, எப்பொழுது மாடி வீடுகள், அடுக்கு மாடிகள், எப்பொழுது பெரிய பெரிய வீடுகள் எப்பொழுது வந்திருந்தால் 15-20 வருடத்துக்கு பின்னால் தான். அதுக்கு முன்னால் இருந்த வீடுகள் எல்லாம் கொட்டேஜாகத்தான், ஒரு சிறிய குடிசையாகத்தான் இருந்தது. அந்த வீட்டில் 9 பிள்ளைகள், 10 பிள்ளைகள், 11 பிள்ளைகள், உதாரணமாக என்னுடைய தாயை எடுத்துக்கொண்டால் 13 பிள்ளைகள், 13 குழந்தைகளை பெற்று வளர்த்து மாஷா அல்லாஹ் ஒழுங்கான முறையில் சீரும் சிறப்புமாக வளர்த்து திருமணம் முடித்து கொடுத்திருக்கின்றார்கள். அப்படித்தான் அவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் உள்ள பெற்றோர்கள், எங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ், அவருடைய குழந்தைகளை
அல்லாஹ் அமானிதமாக எங்களுக்கு குழந்தைகளை தந்திருக்கின்றான். அந்த குழந்தைகளை நாங்கள் அமானிதமாக வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் குழந்தைகளை வளர்த்திருக்கின்றார்கள். ஆனால் மாடர்ன் வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய நவீன யுகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எந்த அளவுக்கு கேவலம் என்றால், பிள்ளைகளுடைய நிலைமை கேவலமாக இருக்கின்றது. பெற்றோர்களும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய பிள்ளை இந்த தவறை செய்கின்றது, உங்களுடைய பிள்ளையிடத்தில் இந்த கெட்ட பழக்கம் இருக்கின்றது, உங்களுடைய பிள்ளை ஒரு தேவையற்ற நண்பனோடு அவன் கூடிக்கொண்டிருக்கின்றான், திரிகின்றான், அவனுடைய பழக்கங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றான், இவனை நீங்கள் நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், உங்களுடைய மகளிடத்தில் இப்படியான ஒரு இல்லீகல் அஃபேர்ஸ் இருக்கின்றது என்று சொன்னால், சொல்லக்கூடியவர்களுக்கு ஏசுவார்கள், சொல்லக்கூடியவர்களிடத்தில் சொல்லுவார்கள், இல்லை உங்களுக்கு பைத்தியம், என்னுடைய பிள்ளை அப்படி அல்ல என்று சொல்லுவார்கள். அதே போன்று நாங்கள் ஓவர் ஃப்ரீடம், அதிகமான சுதந்திரம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டோம். எங்களுடைய மகளுக்கும் எங்களுடைய மகனுக்கும் அதிகமான சுதந்திரங்களை நாங்கள் கொடுத்து விட்டோம். என்ன வேண்டுமென்றாலும் வாங்கி கொடுப்பதற்கு தயார். இன்றைய மாடர்ன் வேர்ல்டில் வாழக்கூடிய பெற்றோர்கள், நவீன யுகத்தில் வாழக்கூடிய பெற்றோர்கள், மகள் என்ன கேட்டாலும் மகன் என்ன கேட்டாலும் ஓகே, ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேண்டுமா, ஐஃபோன் வேண்டுமா, டேப் வேண்டுமா, லேப்டாப் வேண்டுமா, எதையுமே வாங்கி கொடுப்பதற்கு தயார். எந்த அளவுக்கு என்றால் பெற்றோர்கள் உதாசீனமாக இருக்கின்றார்கள். 1,00,000 ரூபாயோட ஃபோன் என்னுடைய மகன் வாங்கி கேட்டாலும் கடன் பட்டாவது அந்த பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், வாங்கி கொடுத்து விடுவார்கள். அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனை வாங்கி கொடுத்து விட்டு, அந்த டெப்பை வாங்கி கொடுத்து விட்டு, மகளுக்கும் மகனுக்கும் அந்த லேப்டாப்பை வாங்கி கொடுத்து விட்டு ஒரு ரூமையும் செப்பரேட் பண்ணி விடுவார்கள். மகளுக்கு ஒரு ரூம், மகனுக்கு ஒரு ரூம். மகள் கதவை மூடினால் மகள் எத்தனை மணிக்கு தூங்குகின்றாள் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் மகளை பார்த்துருக்கீங்களா, மகள் எத்தனை மணிக்கு தூங்குகிறாள் என்று? மகன் எத்தனை மணிக்கு தூங்குறான் பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை. அந்த ஃபோனை செக் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை. மகள்ற ஃபோனில் என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தீங்களா? மகள்ற ஃபோனில் யார நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்களா? மகன்ட ஃபோனில் யார நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்களா? இல்லை. மகளுக்கும் மகனுக்கும் ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், ஒரு ரூமை செப்பரேட் பண்ணியும் கொடுத்துட்டோம். அந்த ஃபோனில் என்ன செஞ்சுக்கிறாங்க, சீக்ரெட் கோட், யாருக்கும் ஓப்பன் பண்ண முடியாது. மகள்ற ஃபோன் எடுத்து வாப்பாவுக்கு ஓப்பன் பண்ணிடலாது, மகள்ற ஃபோன் எடுத்து உமாவுக்கு ஓப்பன் பண்ணிடலாது, மகன்ட ஃபோன் எடுத்து வாப்பாவுக்கு ஓப்பன் பண்ணிடலாது, மகன்ட ஃபோன் எடுத்து உமாவுக்கு ஓப்பன் பண்ணிடலாது. ஏன்? சீக்ரெட் கோட். ஏன் அவங்க கள்ளங்கபடம் இல்லாவிட்டால் ஏன் சீக்ரெட் கோட் போட வேண்டும்? சீக்ரெட் கோட் போடாவிட்டால் என்னுடைய ஃபோனை எடுத்து என் உமா வாப்பா பார்த்துருவாங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. அதுக்கு பிறகு நான் மாட்டிக்கு கொள்வேன், அதுக்கு பின்னால் என்னை தப்பாக நினைத்து கொள்வார்கள் என்று என்ன செய்வார்கள். அதனால் சீக்ரெட் கோட் போட்டிருக்கின்றார்கள். இந்த ஐஃபோன் வாங்கி கொடுத்ததற்கு பின்னால், ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்கு பின்னால் எத்தனையோ இல்லீகல் அஃபேர்ஸ், எத்தனையோ கள்ள காதல்கள், எத்தனையோ கள்ள தொடர்புகள், எத்தனையோ மாற்று மதத்தவர்களுடைய